வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் ஆதித்தனோட பெண் தோழி கேரக்டருக்கு பேர் செலக்ட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் நினச்சேன் பெருசாக யாரும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டீங்கன்னு. ஆனால் நான் நினச்சதை விட அதிகமாக நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நன்றி. நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்ட அந்த 3 பேரில் அதிகமான பேர் ஓட் பண்ணியிருந்தது நிலா அப்படின்ற பேருக்கு தான். இனி இந்த பேரில் தான் ஆதித்தனோட பெண் தோழி கேரக்டர் இந்த கதையில் வரும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதிசய உலக வீரன் அத்தியாயம் 7. திட்டம். அதிகாலை நேரம். ஆதித்தன் நல்ல தூக்கத்தில் இருக்க அவனோட மூக்கு மேலே ஒரு தும்பி வந்து உக்காந்தது. அதனால் ஆதித்தனுக்கு தும்மல் வர ஹச் தும்பி எழுந்தான். ஆதித்தன் எழுந்து பார்த்தா அதிகாலை நேரம். அட, இரவு முழுக்க இங்கேயே தூங்கிட்டேன் போல. சரி, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு ஆதித்தன் எழுந்தான். அவன் நேற்று உட்கொண்ட மூலிகை மாத்திரைகளால ஆதித்தன் உடல் இப்போ பூரணமாக குணமடைஞ்சிருந்தது. நல்ல வேலையை ஆதித்தன் முன்பே யாழியின் உடல் உருமாற்ற வித்தையை பயிற்சி செஞ்சு உடலை வலிமைப்படுத்தியிருந்தான். அதனால்தான் உச்சநிலை தோல்வியின் எதிர்வினை பாதிப்பு அதிகமா இல்லை. ஒருவேளை ஆதித்தன் மட்டும் சாதாரண தவசி போன்ற உடல் வலிமையோட இந்த முயற்சியை பண்ணியிருந்தா அந்த 90% தவசிகளோட நிலைமை தான் ஆதித்தனுக்கும். ஆதித்தன் எழுந்து காலையில எல்லாரும் செய்யக்கூடிய சில முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு பயிற்சிக்காக தயாரா வந்தான். ஆதித்தன் இப்ப உச்சப்படிநிலை அடைய முயற்சிக்கல. அதுக்கு பதிலாக யாழியின் உடல் உருமாற்ற வித்தைகளை பயிற்சி செஞ்சு அவனோட உடல் ஆற்றலை இன்னும் அதிகரிக்க முயற்சி செஞ்சான். ஆதித்தன் மதியம் வர கடுமையா பயிற்சி செஞ்சுட்டு களைப்பா அங்கிருந்த மரத்தின் நிழல்ல உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு உச்சப்படிநிலை அடைய தன்னை இப்பவே மனோரீதியா தயார்படுத்திக்கிட்டான். நேற்று அவன் முயற்சியின் போது செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நினைவுபடுத்தி அதை பண்ணாம இருக்க என்ன வழின்னு யோசிச்சான். இப்ப ஆதித்தன் ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்தான். முதல்ல உச்சநிலை அடைய முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி நூலகர் குகன் கொடுத்த சித்த தெளிவு மாத்திரைகள் 3 எடுத்துக்கணும். அதன் பிறகு பயிற்சி ஆரம்பிச்சு 7 சக்கரங்களையும் ஆற்றலால் நிரப்பிய பிறகு திலீபன் கொடுத்த உட்காய மாத்திரைகள் 3 உட்கொள்ளணும். அதன் பிறகு 8வது சக்கரத்துக்கு ஆற்றல் செலுத்த ஆரம்பிக்கணும். இந்த திட்டத்தினால ஆரம்பத்துல ஆதித்தன் உட்கொண்ட சித்த தெளிவு மாத்திரைகளால கவனம் சிதறாம ஆதித்தன் பயிற்சியை தொடரலாம். பிறகு 7 சக்கரங்களிலும் ஆற்றல் நிரம்பிய நிலையில உட்காய மாத்திரைகளை உட்கொண்டா 8வது சக்கரத்துக்கு ஆற்றல் நிரப்ப முயற்சிக்கும் போது ஏற்படுற காயங்கள் அந்த மாத்திரையின் ஆற்றலால காயங்கள் உருவாகும் போதே குணமாகும். இதன் மூலமா தொடர்ந்து 8வது சக்கரத்துக்கு ஆற்றலை செலுத்தலாம். இந்த திட்டப்படி ஆதித்தன் முயற்சி செய்யலான்னு 3 சித்த தெளிவு மாத்திரைகளை எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கினான். உட்கொண்ட மாத்திரைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் ஆதித்தன் சொர்க்க யாழின் ஆற்றல் குறிப்புகள் தவவித்தைய பயிற்சி செய்ய தொடங்கினான். ஆத்மசக்தி ஒவ்வொரு சக்கரத்திலையும் நிரம்ப ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே 7 சக்கரங்களும் ஆற்றலால் நிரம்பியதும் ஆதித்தன் ரொம்ப கவனமா 7 சக்கரங்களுக்கும் போகக்கூடிய ஆற்றலை சமநிலைப்படுத்தி முன்னமே எடுத்து வச்சிருந்த உட்காய மாத்திரைகளை உட்கொண்டான். பிறகு ஆதித்தன் தொடர்ந்து தவவித்தைய பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். அதனால ஆதித்தன் உட்கொண்ட மாத்திரைகள் சீக்கிரமே கரைஞ்சி அதனோட ஆற்றல் உடலுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அதன் பிறகு ஆதித்தன் ஆத்மசக்திய 7வது சக்கரத்தின் மூலமா 8வது தெய்வீக சக்கரத்திற்கு செலுத்த ஆரம்பிச்சான். முன்ன மாதிரியே 8வது சக்கரத்துல ஆத்மசக்தி பாதி நிரம்பியதும் ஆதித்தனுக்கு லேசான தலைவலி ஏற்பட்டது. சித்த தெளிவு மாத்திரையின் ஆற்றலால ஆதித்தன் தலைவலிய சமாளிச்சு தொடர்ந்து 8வது சக்கரத்தை ஆத்மசக்தியால நிரப்பிக்கிட்டே இருந்தான். 8வது சக்கரம் 3/4 பாகம் ஆத்மசக்தியால நிரம்பியதும் ஆதித்தன் உடல்ல அதிகப்படியான காயங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஆதித்தன் உட்கொண்ட மாத்திரையினால காயங்கள் உருவாகிய கொஞ்ச நேரத்திலேயே குணமடையவும் ஆரம்பிச்சது. பலமுறை இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்தது. ஆதித்தன் உடல்ல காயங்கள் உருவாகும், குணமடையும், உருவாகும், குணமடையும். ஆதித்தன் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு கவனத்தை சிதற விடாம 8வது சக்கரத்தை ஆற்றலால நிரப்புறதுல மட்டும் முனைப்பா இருந்தான். இப்ப கிட்டத்தட்ட 8வது சக்கரத்தை நிரப்பி முடிக்க போறான். இப்படி ஆதித்தன் மிகவும் ஆபத்தான சூழல்ல இருக்கும்போது அவனோட கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. அந்த தருணத்துல ஆதித்தன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் இடத்தை நோக்கி ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு போகும் வழிய மறைச்ச மாதிரி ஆதித்தன் அமர்ந்து பயிற்சியை பண்ணிட்டு இருந்தான். இப்போ இது இன்னும் ஆபத்தான நிலைமை. இப்போ இந்த பாம்பு சத்தம் கொடுத்தாலோ இல்ல ஆதித்தன் மேல ஊர்ந்து போனாலோ, அதுவும் இல்லாம என்னடா இவன் நம்ம வழியை மறைச்சிட்டு இருக்கான்னு ஒரு போடு போட்டாலோ ஆதித்தனோட கவனம் சிதறிடும். அப்புறம் இந்த முயற்சியும் தோல்வியில் தான் முடியும். அது மட்டும் இல்லாம இந்த முறை ஆதித்தன் தோல்வி அடைஞ்சா அதோட எதிர்வினை முன்ன இருந்ததை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த சூழ்நிலையில அந்த பாம்பு ஆதித்தனை பார்த்து படம் எடுத்து நிற்க அந்த நொடி எங்கிருந்தோ மின்னல் வேகத்துல வந்த ஒரு தீப்பொறி அந்த பாம்பு மேல பட்டு அந்த பாம்பு சத்தமே இல்லாம சாம்பலாச்சு. தொடர்ந்து அந்த இடத்துல அமைதி மட்டுமே இருந்தது. கடுமையான தலை மற்றும் உடல் வலியை பொறுத்துக்கிட்டு ஆதித்தன் 8வது சக்கரத்துக்கு ஆத்மசக்தியை செலுத்திக்கிட்டே இருந்தான். கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம்தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆதித்தன் ஆற்றலை 8வது சக்கரத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஒரு வழி ஆதித்தன் 8வது சக்கரத்தை ஆத்மசக்தியால முழுமையா நிரப்பினான். அதன் பிறகு ஆதித்தன் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட தவவித்தையால அதிக அளவுல ஆத்மசக்தியை வாசியின் மூலமா உடலுக்குள்ள ஈர்த்து 8 சக்கரங்களிலும் ஆற்றலை ஒரே நேரத்துல அதிகரிச்சான். உடலின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆத்மசக்தி அதிக அளவுல ஊடுருவுச்சு. ஆதித்தன் உடல் முழுவதும் ஒளியா மின்னுச்சு. பலமான ஒரு வெடிச்சத்தை ஏற்பட்டது. ஆதித்தனோட உடல் பழைய நிலைமைக்கு வந்தது. ஆதித்தன் மயக்கத்தோட தரையில படுத்து கிடந்தான்.
மயக்கத்துல இருந்த ஆதித்தனின் உடல்ல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. அதுக்கு மாறா உடல் இன்னும் வலிமையா தான் இருந்தது. இங்க நடந்த எல்லா நிகழ்வுகளையும் தொலைவுல இருந்த ஒரு குன்றின் மேல இருந்து ஒரு கருமையான உருவம் பார்த்துக்கிட்டே இருந்தது. நூலகர் குகன் கூட பேசிய அதே உருவம் தான். சட்டுன்னு இன்னொரு உருவம் அதுக்கு பக்கத்துலயே வந்து நின்னுச்சு. அது வேற யாரும் இல்ல, நூலகர் குகன் தான். அவன் சொன்ன மாதிரியே உச்சப்ப நிலையை அடைஞ்சு அடுத்த நிலைக்கு போயிட்டான்னு குகன் கேட்க, திறமசாலி தான் அப்படின்னு அந்த உருவம் சொன்னது. அப்ப நம்ம ஒப்பந்தம் அப்படின்னு நூலகர் குகன் கேட்க, அவனுக்கு அந்த வித்தை கிடைக்கும் அப்படின்னு அந்த கருமையான உருவம் சொன்னது. அப்ப நூலகர் குகன், இவனும் கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, அந்த உருவம் அவரை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு மறைஞ்சது. நூலகர் குகனும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சாரு. கொஞ்ச நேரத்துல ஆதித்தன் கண் முழிச்சு எழுந்தான். அட, மறுபடியும் மயங்கிட்டனா? இந்த முறை என் தோல்வியா அப்படின்னு ஆதித்தன் அவனோட உடலை பார்த்தா உடல்ல காயமே இல்லை. உடல் இன்னும் புத்துணர்ச்சியோட இருந்தது. அவனோட உடல்ல இருந்து ஆத்மசக்தி கசியறத ஆதித்தனால உணர முடிஞ்சது. ஆதித்தன் கண்களை மூடி தியானத்துல உட்காந்து வாசியின் மூலமா அவன் உடல்ல உள்ள மாற்றங்களை கவனிக்க தொடங்கினான். ஆதித்தனால ஆத்மசக்தியை அவனோட உடலுக்குள்ள சேகரிக்க முடிஞ்சது. உடல் வலிமை நிலையில ஆத்மசக்தியை உடலுக்குள்ள தேக்கி வைக்க முடியாது. அப்போதான் ஆதித்தனுக்கு ஒன்று புரிஞ்சுது. அவன் வாசி இணைவு நிலையை அடைஞ்சிட்டான்னு. சாதாரணமா அடையல, உச்சப்படு நிலையை அடைஞ்சு அதன் பிறகு வாசி இணைவு நிலையை அடைஞ்சிருக்கான். சரியான திட்டத்தோடவும் கவனத்தோடவும் ஒரு செயலை செஞ்சா சில சமயத்துல முதல் முயற்சியில கூட வெற்றி கிடைக்கலாம். இன்னைக்கு ஆதித்தனுக்கு நடந்தது போல. சட்டுன்னு ஆதித்தன் ஒரு மாறுதலை கவனிச்சான். ஆத்மசக்தி அவனோட உடல்ல 2 இடங்கள்ல தேங்கி இருந்தது. வழக்கமா ஒரு தவசி வாசி இணைவு நிலையை அடைஞ்சா ஆத்மசக்தி சேகரிக்கும் இடம் அந்த தவசியின் தலைப்பகுதியில தான் ஒரு சின்ன கோல வடிவத்துல சேகரித்து தேக்கி வைக்கப்படும். இத தவமுறையில ஆத்மகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதித்தன் உடல்ல 2வதா இதயம் இருக்கும் இடத்துலயும் தலைப்பகுதியில இருக்கிறத விட இன்னும் சின்ன கோல வடிவத்துல ஆற்றல் குலம் இருந்தது. ஆதித்தன் இந்த 2வது ஆற்றல் குலம் உருவாக காரணம் உச்சப்படி நிலை அடைஞ்சதுனால ஏற்பட்ட விளைவாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். ஒரு தவசி ஒரு ஆற்றல் நிலையின் உச்சப்படி நிலையை அடைஞ்சு அடுத்த ஆற்றல் நிலைக்கு போனா அவரோட ஆற்றல் மற்ற சாதாரண தவசிகளை விட பல மடங்கு வலிமை மற்றும் சிறப்பு திறமைகளுடன் இருக்கும். அதற்கு காரணம் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான். ஆதித்தனுக்கு இந்த மாற்றங்களை பத்தி முன்னமே தெரிஞ்சதுனால அவன் தேவையில்லாம கவலைப்படல. இப்ப ஆதித்தன் அடைஞ்சிருக்கும் வாசி இணைவு நிலையின் ஆற்றல் ஆதாரத்தை நிலைப்படுத்த ஆரம்பிச்சான். ஆற்றல் ஆதாரம்னா ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் மாதிரி. அடித்தளம் எந்த அளவுக்கு வலிமையோடையும் நிலைத்தன்மையோடையும் கட்டப்படுதோ அந்த அளவுக்கு அதுக்கு மேல உயரமான கட்டிடங்களை கட்டலாம். அது மாதிரிதான் ஒவ்வொரு ஆற்றல் நிலையை நீங்க அடையும் போதும் ஆரம்பத்திலேயே அந்த ஆற்றல் நிலையின் ஆதாரத்தை வலுவா நிலைப்படுத்திய பிறகுதான் அடுத்த படிநிலைக்கு போக பயிற்சி செய்யணும். உங்க தவ ஆற்றல் ஆதாரம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நிலையிலும் வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தவசி தவ ஆற்றல் பாதையின் உச்சத்தை தொட்டு அமரனா உருவாகலாம். இதுல உச்சப்படிநிலை அடைஞ்ச தவசிகள் இன்னும் சிறப்பானவங்க. ஆதித்தன் அவனோட தவ ஆற்றல் வித்தையை பயிற்சி செஞ்சு அவனோட வாசி இணைவு நிலையின் ஆற்றல் ஆதாரத்தை நிலைப்படுத்தினான். அதனால ஆதித்தன் உடல்ல இருந்து கசிஞ்ச ஆத்மசக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஆதித்தன் உடலுக்குள்ளவே அடங்குச்சு. இப்ப ஆதித்தன் வாசி இணைவு ஆற்றல் நிலையின் முதல் படிநிலையில இருந்தான். ஆதித்தன் எழுந்து வழக்கம் போல இந்த விஷயத்த அவனுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லலான்னு முதல்ல திலீபனை பார்க்க வெளிப்புற மாணவர் பிரிவுக்கு போனான். திலீபன் தங்கி இருக்கும் இடத்திற்கு ஆதித்தன் வந்து நிற்க வெளியில திலீபன் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தான். இதை பார்த்து ஆதித்தன் சட்டுன்னு உள்ள நுழைஞ்சு திலீபனை தாக்குனான். ஆதித்தன் தாக்குறத கவனிச்ச திலீபன் சட்டுன்னு திரும்பி அதை தடுத்தான். இப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை பயிற்சி செய்ய ஒரு கட்டத்துல 2 பேரின் உள்ளங்கையும் ஒண்ணுக்கொண்ணு மோதி 2 பேரும் ஒரு அடி பின்னோக்கி போனாங்க. அப்ப திலீபன் ஆச்சரியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும், நீ உச்சப்படி நிலையை அடைஞ்சி அதுக்கப்புறம் வாசி நிலையை அடைஞ்சியா அப்படின்னு கேட்டான். ஆதித்தன் புன்னையோட தலையசிச்சு பதிலுக்கு, நீ கூட வாசி இணைவு நிலையின் 2வது படிநிலையை அடைஞ்சிட்ட போல தெரியுது அப்படின்னு கேட்டான். திலீபன், ஆமா, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சாதாரணமா சொன்னான். இதை கேட்ட ஆதித்தனுக்கு மகிழ்ச்சி. அப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து ஆதித்தன் இந்த 2 நாள்ல நடந்த அவனோட அனுபவத்தை சொன்னான். இதை கேட்ட திலீபன், சாவுக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆதித்தனும் சிரிச்சான். 2 பேரும் சூரியன் மறையிற வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதித்தன், சரி வா உணவகம் போலாம், இந்த சந்தோஷமான விஷயத்த ஏதாவது சாப்பிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னான். திலீபனும், இந்த யோசனை நல்லா இருக்கே, வா உடனே போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து உணவகம் நோக்கி போனாங்க. அந்த நேரம் சூரியன் மறைஞ்சி இரவாகி இருந்தது. ஆதித்தனும் திலீபனும் போற வழியில தெருவிளக்கு இருந்ததால அவங்க போற பாதையில மட்டும் வெளிச்சம் இருந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த தருணம் இருள்ல இருந்து அதிவேகத்துல ஒரு பந்து ஆதித்தன் பின்புறமா அவனை நோக்கி வந்தது. ஆதித்தனோட ஆற்றல் உயர்ந்ததால ஆதித்தனின் உணர்வுகள் இன்னும் கூர்மையா மாறுச்சு. இதனால ஆதித்தன் அந்த பந்து வர்றதை கவனிச்சு சட்டுன்னு திரும்பி அந்த பந்தை ஒரு கையால பிடிச்சான். இதை திலீபனும் கவனிச்சான். உடனே திரும்பி யார் இதை எரிஞ்சாங்கன்னு பார்த்தான். சுத்தி முழுக்க இருட்டு. இவங்க நின்றுட்டு இருக்கிற பாதையில மட்டும்தான் வெளிச்சம் இருந்தது. 2 பேரும் இதை யார் எரிஞ்சாங்கன்னு குழப்பத்திலேயே இருந்தாங்க. ஆதித்தன் அந்த பந்துல வரைஞ்சிருந்த வடிவத்தை பார்த்தான். அதை பார்த்துட்டு ஆதித்தன், நிலா
அப்படின்னு சொல்ல ஆதித்தன் பின்னிருந்து சட்டுன்னு ஒரு உருவம் தோன்றி ஆதித்தன் நகர முடியாதபடி அவனோட கழுத்துல ஒரு சின்ன கத்தியை வச்சு யார் நீ? அப்படின்னு அந்த உருவம் கேட்டுச்சு. திலீபன் அந்த உருவத்தை பார்த்ததும் இது யாருன்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டான். கூர்மையான கண்கள், அழகிய முகம், அளவான கூந்தல், நேர்த்தியான உடல், மாநிறம். இவதான் நிலாவேந்தன். ஆதித்தன் அவளோட குரலை வச்சு அது நிலாதான்னு தெரிஞ்சுக்கிட்டான். நிலா, நான் தான் ஆதித்தன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க திலீபனும் பேச வாயை திறக்க நிலா திலீபனை மிரட்டும் விதமா ஒரு பார்வை பார்த்தா. நிலாவோட கூர்மையான பார்வையை பார்த்து பயந்து திலீபன் அவனோட வாயை கையை வச்சு மூடிக்கிட்டான். நிலா அவளோட கத்திய இன்னும் நெருக்கமா ஆதித்தனோட கழுத்துல வச்சா. குண்டைய கத்தி நெருங்கதை கவனிச்ச ஆதித்தன் பயத்துல நிலா நிலா இரு, ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்க நிலா பேச ஆரம்பிச்சா. நீ பார்க்க ஆதித்தன் மாதிரி தான் இருக்க. ஆனா உன்னோட ஆற்றல் நிலை உன்னை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆதித்தனை நான் பார்க்கும்போது அவனோட ஆற்றல் நிலை உடல் வலிமை 4வது படி நிலையில தான் இருந்தது. ஆனா நீ வாசி இணைவு நிலையில இருக்க. 2 வாரத்துல இந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையை சொல்லு, யார் நீ? ஏன் ஆதித்தன் மாதிரி வேஷம் போட்டு இந்த பள்ளியில சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவளோட கத்திய ஆதித்தன் கழுத்துல வச்சு இன்னும் நெருக்கினான். ஆதித்தன் பதட்டத்தோட இரு இரு, உண்மையா நான் தான் ஆதித்தன். எனக்கு கிடைச்ச தவ வித்தையால என்னோட ஆற்றல் உயர்ந்துடுச்சு. இதுதான் உண்மை. நீ வேணா திலீபனை கூட கேளு அப்படின்னு சொல்லி டே திலீபா ஏதாவது பேசுடா அப்படின்னு ஆதித்தன் கத்துனான். நிலாக்கு பயந்த திலீபன் வெச்ச கையை வாயிலிருந்து எடுக்காம அப்படியே அமைதியாவே இருந்தான். நிலா சட்டுன்னு ஆதித்தனுக்கு முன்னாடி வந்து அவனோட கழுத்துல கத்திய வச்சு நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு, இல்லனா இந்த நொடியே உன்னோட உயிர் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு நிலா சொல்ல அவளோட கண்ணுல கொலவெறிய பார்த்தான் ஆதித்தன். ஆதித்தன் சின்னதா ஏதாவது தப்பா சொன்னா கூட அவனோட உயிர் அந்த நொடியே போயிடும். இந்த இடத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மள மாதிரியே மாயாஜலம், தற்காப்பு கலை, கற்பனை கதைகள் பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் எம்ஜே ஸ்டோரி டெல்லர்.